இது போல் நம்ம குட்டி குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி ப்ளவுஸை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு அதை சின்ன சின்ன கிளாத்தாக கட் பண்ணி இதில் நூல் போட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நூல் போட்டு சுற்றிட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லைனிங், நம்ம ப்ளவுஸோட லைனிங் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனிங் கிளாத் மேலே வந்து இப்போ இந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக, இந்த உள் பக்கமாக வச்சுட்டு இந்த கழுத்து வேஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கக்கூடிய பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஃபுல்லாமே. இது போல் நம்ம லைனிங் மேலேயே இந்த மாதிரி தையல் 1க்கு 2 வாட்டி தையல் போட்டுக்கலாம் பால்ஸை வச்சபடியே. ஃபஸ்ட்டு லைனிங் மேலே மட்டும் இந்த பால்ஸை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல் பக்கம் நல்ல பகுதியை இந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட நல்ல கிளாத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லைனிங்கில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற கிளாத் போட்டு இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டு எக்ஸ்ட்ரஸ் எல்லாமே கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் பால்ஸோட கிளாத்தையும் ப்ளவுஸோட கிளாத்தையும் நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் நம்ம கழுத்து பீஸில் இருக்க வேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ்க்கு நடுவில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சிசரை வச்சு சின்ன சின்னதாக இந்த 2 பால்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்னதாக சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எப்பயும் போல் நார்மலாக உள்பக்கமாக திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுடலாம். இந்த சிங்கிள் பூட் நம்ம வச்சு தைக்கும் பொழுது பால்ஸ் கிட்டேயும் நமக்கு தையல் வந்து கரெக்டாக வரும். நம்ம இது மேலேயே ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம பால்ஸ் வச்சு ப்ளவுஸ் திருப்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பால்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக துணி வந்து கட் பண்ணி இந்த பால்ஸ் வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்து மேலே ஃபஸ்ட்டு இந்த பால்ஸை வச்சு ஒன் சைடு நம்ம அடிச்சுட்டு வந்துடுறோம். அடிச்சுட்டு வந்து அதுக்கு மேலே நல்ல பக்கத்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை போட்டு அதுக்கு மேலே இந்த பால்ஸ் வச்ச கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஒன் சைடு சிங்கிள் பூட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் உல்ட்டாவாக சுடிதார் கழுத்து திருப்புற மாதிரி ப்ளவுஸோட கழுத்தை திருப்பி விட்டுறோம். திருப்பி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டோன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் வந்து பால்ஸ் வச்ச ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தைச்சிடலாம். இந்த பால்ஸ் வந்து நீங்கள் நெருக்க வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஒரு இன்ச்சுக்கு ஒரு பால்ஸ் வச்சாலும் வைக்கலாம்.